வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். நேத்து நான் ஊட்டிக்கு போய் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன்ல, அதோட தொடர்ச்சி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அ இங்க பாருங்க. இது இது அதான் ரோஸ் வாட்டர் நேத்தே பார்த்துருப்பீங்க. இது வந்து ரூ. 260. இது எனக்காக தான் வாங்குனேன். இது அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ள போனா உள்ள இது எல்லாமே விக்கிறாங்க. நம்ம டீ எஸ்டேட்டுக்குள்ள போனோனே நமக்கு 2 சாக்லேட் தருவாங்க ஃப்ரீயா. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டீ குடுப்பாங்க. செமையா இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்த தடவ ஊட்டி போன அனுபவம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா, நாங்க வெறும் லேடீஸா போயிருந்தோமா, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எப்பவுமே எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. நான் சும்மா தான் வருவேன். எங்க போனாலும் நான் சும்மா தான் வருவேன். குழந்தைங்களுக்கு நான் எதுவுமே வாங்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு நல்லதா, கெட்டதா ஏதோ ஒரு விஷயமா போவோம். அப்ப குழந்தைங்களையே தான் மைண்ட்ல வச்சுட்டுருப்போம். நமக்கு அவங்களுக்கு இத வாங்கணும், அத வாங்கணும்னு. அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போடயே இருப்பாங்களா, அதனால எதுவுமே வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே பழக்கி வச்சுட்டேன். அவங்களும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதே சமயத்தில அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது வேணுமா, அது வேணுமான்னு கேட்டா வேணான்னுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அத சொல்லுவாங்க. நான் அத கண்டிப்பா வாங்கிட்டு வந்து குடுத்துருவேன். நம்மளா வாங்கிட்டு வந்தோம்னா அது வேஸ்ட்டு தான். சும்மா தூக்கி போட்டுருவாங்க. "எதுக்கு நீங்க வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லிருவாங்க. அதனால எங்க போனாலும் எனக்கு ஷாப்பிங் போற வேல கிடையாது. இந்த தடவ தான் ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, நம்ம இவங்கலாம் கூட இல்லையே, சரி வாங்கலாம் அப்படின்ட்டு அவங்க நம்ம கூட வந்தவங்கலாம் வாங்குனாங்கன்ட்டு நானும் வாங்குனேன். அப்புறம் வந்து இந்த க்ரீம் வாங்குனேன். இந்த க்ரீம் வந்து ரூ. 500. இது வந்து எனக்காக தான் வாங்குனேன். அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளேயே இது வித்தாங்க. நான் வாங்குனேன். அதுக்கப்புறம் டீ தூள் வாங்குனேன். டீ தூள் வந்து இங்க பிரிச்சு யூஸ் பண்ணிட்டேன். டீ தூள் வந்து ஏற்கனவே வீட்ல நெறைய இருக்கு. இருந்தாலும் சரி பரவால்ல, எஸ்டேட்டுக்குள்ள போயிட்டு நம்ம வாங்காம வராதா? அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்குனேன். இது வந்து ரூ. 220. ஆமா. ரூ. 220 இந்த பாக்கெட்டு. அதுக்கப்புறம் இது வந்து எங்க மாப்பிள்ளைக்கு வாங்குனேன். ஷொட்ரு. இங்க பாருங்க. இது வந்து மாப்பிள்ளைக்கு வாங்குனேன். மாப்பிள்ளைக்கு இது வந்து ரூ. 450 எவ்வளவோ. இது வந்து அது எனக்கு அளவுலாம் தெரியாது. அங்க போறவங்கள நிக்க வச்சு, கூப்பிட்டு நிக்க வச்சு வாங்குனேன். எல்லாம் ஒரே சிரிப்பு. எல்லாம் ஓடி வந்து "என்ன எடுங்க, ஒண்ண எடுங்கன்னு" நின்னுட்டாங்க லைனா. ஒரு ஃபாரின்காரர் ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்து "மேடம், மேடம் என்ன எடுங்க. எனக்கு வச்சு பாருங்க, எனக்கு வச்சு பாருங்க" அப்படின்னாரு. ஜாலியா இருந்துச்சு. அவங்க மிஸ்ஸஸ் ஒரே சிரிப்பு. சிரி சிரின்னு சிரிச்சுட்டாங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இந்த ஸ்வெட்டர் வாங்குனதுக்கு ஒரு கதை பாருங்க. இந்த தடவ நிஜமா ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நானு, ஊட்டி போய். அதுக்கப்புறம் சாக்லேட் வாங்குனேன். இது வந்து ரூ. 400 சாக்லேட்டு. இது வந்து மேடத்துக்கு வேண்டாமாமா. பொன்னி திலாக்கு, அழகிக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க மாமா. இந்த சாக்லேட்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இங்க பாருங்க. அவங்க வந்து வர வரைக்கும் நான் பிரிக்கவே இல்ல. இப்ப தான் பிரிச்சேன். வேண்டாமாமா. இப்ப நாங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நானும் என் பொண்ணும். வீட்டுக்கு யாராவது குழந்தைங்க வந்தா குடுப்பேன். அப்புறம் நான் தான் சாப்பிட்டுக்குவேன். இங்க பாருங்க சாக்லேட்டு. சூப்பரா இருந்துச்சு. ஊட்டி போன அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. எல்லா ஃப்ரெண்டுங்களா சேர்ந்து குரூப்பா இப்படி போங்க. நல்லாயிருக்கும். ஜாலியா இருக்கும். இப்ப அடுத்த குரூப் போட போறேன். இன்னும் நான் மனசுக்குள்ள தான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். குரூப் சேர்த்துருக்கேன். அதாவது அடுத்த குரூப். அதாவது அவங்க இல்ல ஊட்டிக்கு வந்தாங்கல்ல அவங்க இல்ல. இவங்க வேற ஒரு குரூப் இன்னும் அவங்க கிட்ட சொல்லவே இல்ல. நம்ம இந்த மாரி போலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கேன். இப்ப இந்த வாரத்துல ஏதாவது ஒரு டூர் போடுவேன். அ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வீடியோ லாங்கா போயிட்டே இருக்கு. பாய்.